Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 27th February 2023. So ஒவ்வொரு நாளும் காலையில் ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் கூட நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். இன்னையோட தகவல் பார்க்கலாம். வெளியேற்று முடிந்த அமெரிக்க சந்தையானது நல்ல வலுவான இறக்கத்தினுடைய முடிந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். டவ் ஜோன்ஸ் -0.37%, S&P 500 -1.81%, நாஸ்டாக் 1.75%. சோ இந்த வலுவான இறக்கம் அப்படின்றது ஆசிய சந்தைகளும் பிரதிபலிக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கும் போது ஆமாம், எல்லா ஆசிய சந்தைகளுமே தற்போது இறங்கிய வியாபாரமாகி வருகிறது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை அடுத்து நம்ம நிப்டி அப்படின்றத எடுத்து பார்க்கலாம். சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சில் வியாபாரம் கூடிய HGX நிப்டி, சிங்கப்பூர் நிப்டி மார்ஜினலி கேப் டவுன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமான ஒரு வீக்னஸ் அப்படின்றது மார்க்கெட்ல இருந்துட்டு இருக்கு. இந்த மார்ஜினல் கேப் டவுன் அப்படின்றது தாக்கு பிடிக்குமா, இல்ல அது முக்கியமான சப்போர்ட் லெவல் கிட்ட போய் இருக்குது, அங்கிருந்து ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். நிப்டியோட ரேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லோவர் ரேஞ்ச் 17,450 அது இன்னைக்கு தாக்கு பிடிக்குமா உடைக்கப்படுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இன்னைக்கு அது ஒருவேளை உடைக்கப்பட்டால் நம்ம இந்த ரேஞ்ச் எங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், கீழே 17,150 நோக்கி நகர்த்துவோம். இப்போதைக்கு இந்த 17,450 முக்கிய ஆதரவு நிலையா இருக்கு. மேல தடைநிலையாக 17,950 இருக்கிறத நம்ம பார்க்கணும். நிப்டி பேங்க்கும் இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்குது. மேல அந்த 41,000 இடிச்சு உடைச்சு இப்ப 40,000 உடைச்சு கீழே வரக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறது நம்ம பாக்குறோம். சோ இப்போதைக்கு அதனுடைய நிலைமை அப்படின்றது இந்த குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளதான் இப்போதைக்கு இருக்குது. அதனால ஸ்டில் ரேஞ்ச் இஸ் இன்டாக்ட். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10-year bond yield அப்படின்றது படிப்படியாக ஏற அமைச்சிருக்கு. இப்போ கணிசமான அளவு ஏறியும் இருக்கிறது. அது வந்து 3.9, 3.8 3.93 ஏறி இருக்கிறது. சந்தைக்கு பாதகமான ஒரு விஷயம். டாலர் இண்டெக்ஸ் 1.4 இருந்து 105.12 அது மேல ஏறி இருக்கிறத பார்க்கிறோம். அதுவும் சந்தைக்கு பாதகமாக இருப்பதா பார்க்கலாம். பிரெண்ட் குரூட் அப்படின்றதும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு $2 என்ற அளவுக்கு ஒரு ஜம்ப் அடிச்சிருக்கு. இப்ப திடீர்னு 83 இருந்து அது 81 போது திரும்ப 83 வருது. இப்போதைக்கு இந்த $2-3 இந்த இடைவெளியில் வியாபாரமாகி வருவதை பார்க்கிறோம். கோல்டும் தொடர்ந்து இறங்கி கொண்டு வருவதை பார்க்கிறோம். இப்போ வந்து ஒரு அவுன்ஸ் $1,813 வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. இது 2 மாதத்தினுடைய குறைந்தபட்ச அளவாக இருப்பதாக பார்க்கிறோம். ஏற்கனவே உச்சமாக 1950 என்ற அளவை தொட்ட பிறகு தற்போது 1,813 இருக்கு. கீழே பாத்தீங்க அப்படின்னா 1,620 என்பது முக்கியமான ஆதரவா இருக்கு. இப்போ 1,620 அப்படின்றதுல இருந்து நம்ம இதுல 50 அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே அது மிட் பாயிண்ட் நோக்கி வந்து கொண்டிருக்குது நம்ம பாக்குறோம். USD INR அப்படின்றது 82.87, இதுவும் பாத்தீங்கன்னா 82.5 இருந்து 83 இப்படி சொல்லக்கூடிய 50 பைசாக்கு இடைவெளியில் தொடர்ந்து கடந்த ஒரு வாரமாக வியாபாரமாகி வருகிறது. எஃப்ஐஸ் வந்து இந்திய சந்தையில தொடர்ந்து செல்லஸா இருக்கிறத நம்ம பாக்குறோம். வெள்ளி என்று 1,647 கோடி என்ற அளவு பெற்றிருக்காங்க. டிஐஸ் வந்து 1,400 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஒரு சமநிலை அப்படின்னு சொன்னாலும் கூட ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எஃப்ஐஸோட செல்லிங் ப்ரெஷர் தான் ஜாஸ்தியா இருக்கிறது நம்ம பாக்குறோம். ஏன்னா அவங்க டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல ஹெவியா செல்லிங் ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலையும் சந்தையானது கீழ் நோக்கி போயிட்டு இருக்கிறத பாக்குறோம். ஒவ்வொரு நாளும் காலைல 11 மணிக்கு எக்ட்ரா டிவி தமிழ் சேனல்ல ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி லைவ் அனலைஸ் பண்றோம். இந்த நேம் ஆஃப் ஆக்ஷன் பாயிண்ட் அந்தந்த நாளுக்கான வியாபார வாய்ப்புகளை அடையாளம் காண்கிறோம். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நான் வீக்லி கேண்டில் போட்டிருக்கேன். ஸோ இந்த கடந்த ஒரு வாரமாக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பியர் கேண்டில் ஃபார்மேஷன். அதே மாதிரி இதை ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும்போது ஒரு ஈவினிங் ஸ்டார் ஃபார்மேஷன் வந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனால இப்போதைக்கு சந்தையானது எல்லா ஏற்றங்களிலும் அதிக அளவில் விற்பனையே வரும். ஆக வியூ அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பியரிஷ் வியூ தான் எடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். அதே சமயம் கீழே அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 17,450 இன்னைக்கு அந்த லெவலை உடைக்க ஆரம்பிச்சதுன்னா மெல்ல மெல்ல எது நோக்கி நகரலாம் 16,900 16,900 நிலை நோக்கி நகரவும் வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். நடுவுல 17,150 ஒரு சப்போர்ட் இருக்கு. இருந்தாலும் அந்த எல்லை கூட உடைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் கீழ் நோக்கி வரும்போது. ஒருவேளை ஒட்டுமொத்த உலக சந்தையும் இறங்குவதாக எடுத்துக்கொண்டால் கடைசியில் எது நோக்கி போகலாம், ஃபைனல் டார்கெட் 15,760. இந்த எல்லைக்கு வரும்போது வாங்குவதற்கு நாம் தயாராக இருக்கணும். அது கையில கேஷ் இருக்கணும். அதனால் ஒவ்வொரு ஏற்றத்துல விற்று பங்குகளை கொஞ்சம் பணமாக மாற்றுவது என்பது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸ் வீடியோ கீழே போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்கு. மனமார்ந்த வாழ்த்துக்கள்.